அன்பான வணக்கம். ஞானிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். நேரம் மற்றும் திறந்த மனத்துடன் கூடிய உள்ளொளியோடு நம்முடைய அறியாமைக்கும் ஞானத்திற்கும் நாமே பொறுப்பு. மனிதராய் பிறந்த நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அறியாமை என்னும் நிலையிலிருந்து ஞானம் நிறைந்த ஒரு நிலையினை அடைவதற்காக முயற்சிக்கின்றோம். அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை அல்ல, ஆனால் நெடுங்காலம் தங்கிவிடக்கூடாத ஒரு நிலை. அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு கடந்து செல்வதே வாழ்வின் நோக்கமாக இருத்தல் அவசியம். இந்த ஒரு நிலை மாற்ற காலத்திற்கு நமக்கு தேவையானது தொடர் கற்றல், நேரிய சிந்தனை, தொடர் முயற்சி, நேர மேலாண்மை. கற்றலை விருப்பமாக மாற்றிக்கொண்டு நமக்கு ஆர்வம் நிறைந்தவைகளை பற்றி தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். வாழ்வில் எந்த ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு இன்றியமையாமல் இருக்க வேண்டிய பண்பு நேரிய சிந்தனை. திருவள்ளுவரின் வரிகள் நமக்கு ஒரு எளிய பாடம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்மிடம் இருக்கும் நேரத்தை சரியாக கையாள்வதில்தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கான படிநிலை அடங்கியுள்ளது. அறியாமை எனும் கடலை நாம் ஒரு நாளில் நீந்தி கடக்க இயலாத ஒரு செயல். தொடர் கற்றலை, நேரிய சிந்தனையை, தொடர் முயற்சியை, நேர மேலாண்மையை நமதாக்குவோம். நாமும் வாழ்வில் ஞானிகள் ஆவோம்.